எஸ்பி சினிமாஸ் தயாரிப்பில் அசோக் செல்வன் நடித்த வேலம் ஒரு செம்மையான த்ரில்லர் படம். ஜூன் 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஐபிசி மங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட ஹேரை ரொம்பவே ஸ்ட்ரைட்னிங்கா வச்சுக்கிறதுக்காக ஒரு சூப்பரான சீரமை எப்படி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஸ்டில்டு வாட்டரை நல்லா கொதிக்க விட்டு ஹாஃபா எடுத்துக்கோங்க. நல்லா சுண்டுன தண்ணியா அது இருக்கணும். நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்துக்கலாம். அது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, குலாப் ஜெல் ஒரு 50 ml எடுத்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆர்கன் ஆயில் ஒரு 10 ml போதும். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நல்லாவே ஆறி இருக்கணும். ஆறினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நீங்க ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போற இன்கிரீடியன்ட் தான் ரொம்ப முக்கியமானது. விட்டமின் இ கேப்சியூல். விட்டமின் இ கேப்சியூல் நீங்க கடையில கேட்டாலே கிடைக்கும். அதுல ஒரு 2 கேப்சூல் எடுத்துக்கிட்டாலே போதும். ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் விட்டமின் இ கேப்சூல் இதில் ஆட் பண்ணிக்கிட்டாலே நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட்னிங்காக இருக்கிறத விட ரொம்பவே ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் இந்த விட்டமின் இ டேப்லெட் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் அந்த மிக்ஸில் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஆலிவேரா ஜெல். ஆலிவேரா ஜெல் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வச்சு அதுலேருந்து ஜெல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆலிவேரா ஜெல் தனியாக கிடைக்கும் பேஸ்ட் மாதிரி, அந்த மாதிரி பேஸ்ட் கிடைச்சாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணுறதுனால ஹேரோட ஸ்ட்ரைட்னிங்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் நல்லா மடங்கி சுருண்டுலாம் இருந்துச்சு அப்படின்னா இதை அப்ளை பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ரைட்னிங்காக மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நுரவர அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு மிக்சர் வந்து ஒயிட் கலரில் இல்லாமல் ப்ரெசிபிடேட் ஆன மாதிரியான ஒரு கலரில் தான் இருக்கும். ஆனால் கலர் இதுக்கு மேட்டரே கிடையாது. இதோட ஹெல்ப்ஃபுல்லான யூசஸ் தான் உங்களுக்கு முக்கியம். இப்போ இந்த சீரம் ரெடி ஆயாச்சு. இந்த சீரமாக நீங்கள் சேஃபாக ஏதாச்சும் ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கலாம். அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த சீரமையும் நீங்கள் அப்ளை பண்ணணும். நல்லா ஸ்கல்ப்ல அப்ளை பண்ணலாம். ஹேரோட எண்டு வரைக்குமே கூட அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நல்லா நீங்க எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த சீரம் அப்ளை பண்ணுங்க. வெட்டா இருக்கும்போது பண்ணாதீங்க. ஒரு செமி வெட்ல இருக்கும் இல்லையா, ரொம்ப ட்ரை ஆக விடாம ஓரளவுக்கு காஞ்சிருக்க முடியும். அந்த மாதிரியான டைம்ல இந்த சீரம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும் ஸ்கல்ல. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ரைட்னிங்கா வச்சுக்கணும். இதை அப்ளை பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ்லயே நம்ம காம்ப் வச்சு சீவ ஆரம்பிச்சிடலாம். காம்ப் வச்சு சீவினதுக்கு அப்புறமா உங்களோட ஹேர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்னிங்கா இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாப்பீங்க. இதோட ரிசல்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறதையே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க. இந்த விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐபிசி மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டோனர் எதுக்காகனா டு ஹைட்ரேட் யுவர் ஸ்கின். உங்க மேக்கப் வந்து எவ்வளோ நேரம் இருந்தாலும் லாஃப் லைன்ஸ் வராது, இந்த விரிங்கிள் லைன்ஸ்லாம் தெரியாம இருக்கிறதுக்காக.